நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி 2024 இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் கவனத்திற்கு நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக இந்த வரலாறு பாடப்பகுதிக்கு பயிற்சி வகுப்புகள், மாதிரி தேர்வுகள், டெஸ்ட் பேஜ், கொஸ்டின் பேங்க், ஸோ 1 by 1 நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பாக 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை தொடர்ந்து அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடியது கொஸ்டின் பேங்க் நம்ம ப்ரொவைட் படி கொஸ்டின் பேங்க் கொடுக்குறோம். ஸோ அந்த கொஸ்டின் பேங்க் 2 மெத்தடில், ஒன்று ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்ல உங்களுக்கு 12,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பிஜியூஜியோட கண்டென்ட்லையும் 12,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர், டோட்டலா 24,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த பாடத்தை படிக்கணும், உங்களை 2 மெத்தடில் கொடுக்குறோம். ஒன்று 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்கோட கண்டென்ட், அதே மாதிரி 11th and 12th எத்திக்ஸ் புக்கோட கண்டென்ட், அடுத்து மூல புத்தகங்கள் சொல்லி 2 மெத்தடில் உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த மூல புத்தகங்களை 14 ஆசிரியர்களுடைய புத்தகங்களானது உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த புத்தகம் கம்பல்சரி நம்மளுடைய கையில இருக்கணும். கையில இருந்து நீங்க ப்ராக்டிஸ் எடுங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம், உங்களுக்கு தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 14 புத்தகங்கள் என்ன, அதே மாதிரி பள்ளி பாட புத்தகத்துல எதை படிக்கணும், ஸோ எல்லாமே உங்களுக்கு கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தகவலானது நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனை தொடர்ந்து தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதி ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பு. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 14 புத்தகங்கள் சொன்னோம் இல்லையா, 14 புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் புக்காக எடுத்திருக்கக்கூடியது இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம். இந்திய அரசியல் அமைப்பு ஓர் அறிமுகம். ஸோ இந்த புத்தகத்தினுடைய கண்டென்ட்டை எடுத்திருக்கிறோம். ஸோ இதனுடைய ஆத்தர் சொல்லி பார்க்கும்போது டிடி பாஸ். சரிங்களா, டிடி பாஸ். இந்த புத்தகத்துல இருந்து நம்ம 75 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். டோட்டலா பாத்தீங்கன்னா இந்திய அரசியல் அமைப்புங்கிற பகுதியில அந்த புத்தகத்தை ஃபுல்லா கவர் பண்ணி 1500 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த அரசியல் அமைப்புங்கிற பகுதியை முழுமையாக நம்ம முடிச்ச பிறகு அடுத்த புத்தகம், அப்படி ஒவ்வொரு புத்தகமாக உங்களுக்கு வினாவிடை பயிற்சியானது நம்ம கொடுக்க போறோம். ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்படியே இந்த கொஸ்டின் ஆன்சரை நீங்க ரிவிஷன் பண்ணும்போது சிறந்ததாக இருக்கும். கிட்டத்தட்ட 14 புக்கையுமே நம்ம இங்க என்ன செய்ய போறோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சரா உங்களுக்கு கொடுக்க போறோம். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 185 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ். இதை உங்களுக்கு இப்ப ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டோட டெஸ்ட் போயிட்டு இருக்கு. அடுத்து பிஜியூஜி கண்டென்ட்டோட டெஸ்ட் வரும் பொழுது இந்த கொஸ்டின் நீங்க பயன்படுத்துற பட்சத்துல 2024 வேற வழியே கிடையாது, நிச்சயமாக பணி உறுதி. அந்த அளவிற்கு அனைத்து தகவலையுமே நாம என்ன செஞ்சிரோம், உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துறோம். முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. முதல் வினாவானது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24 அன்று நடைபெற்ற எத்தனையாவது அரசியல் நிர்ணய சபையின் கூட்டத்தொடரில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டார்? 12வது கூட்டத்தொடர். ஆப்ஷன் ஏ. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமாக மாக்னா கார்ட்டாவானது வெளியிடப்பட்ட ஆண்டு எது? மேலும் இந்திய அரசியல் அமைப்பின் மாக்னா கார்ட்டாவாக கருதப்படுவது எது? ஆப்ஷன் பி. 1215. குடிமக்களின் அடிப்படை உரிமைகளோடு தொடர்புடைய முதல் எழுதப்பட்ட ஆவணமான மாக்னா கார்ட்டாவானது வெளியிடப்பட்ட ஆண்டு 1215. மேலும் இந்திய அரசியல் அமைப்பின் மாக்னா கார்ட்டாவாக கருதப்படக்கூடியது பகுதி 3. 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டமானது இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது?
இதுவரை 1955ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டமானது இதுவரை எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது? 9 முறை. சோ அது பிறகு இப்போ ஒரு தடவை என்ன செஞ்சிருக்கிறாங்க? திருத்தி இருக்கிறாங்க. சோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடிப்படை உரிமைகளை கீழ்கண்ட எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளை கீழ்கண்ட எவ்வாறு நிறுத்தி வைக்க முடியும்? தேசிய நெருக்கடியின் போது குடியரசுத் தலைவரின் உத்தரவால் அரசு பாதுகாக்க வேண்டிய உயிர், வாழும் உரிமை, சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை கீழ்கண்ட எவ்வகை உரிமைகளாக கூறப்படுகிறது? குடிமையியல் உரிமைகள். 14 வயதிற்கு கீழுள்ள குழந்தைகளை சுரங்க தொழிற்சாலை மற்றும் பாதுகாப்பற்ற பணிகளில் ஈடுபடுத்துதலை தடை செய்யும் அரசியல் அமைப்பு விதி கீழ்கண்டனவற்றுள் எது? விதி 24. இறையாண்மை என்ற சொல்லை முதல் பயன்படுத்தியவரும் இறையாண்மையின் தந்தையாக கருதப்படுவரும் கீழ்கண்டனவற்றில் யார்? ஜீன் போடின். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்த பிங்காலி வெங்கையா என்பவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்? ஆந்திரா. இந்திய அரசு பணியில் இருக்கும் இந்திய குடிமகனாக இல்லாத ஒருவருக்கு கீழ்கண்ட எந்த முறைப்படி குடியுரிமை வழங்கலாம்? இயல்பு குடியுரிமை மூலம். கூற்று: பாண்டிச்சேரி இந்திய யூனியனுடன் 1962 இணைந்ததால் அங்கு வாழ்ந்த மக்கள் இந்திய குடிமக்களாயினர். காரணம், இந்திய குடியுரிமை சட்டம் 1986 படி பிரதேசங்களை இணைப்பதன் மூலம் அவர்கள் குடியுரிமையை பெற்றனர். விடையானது ஆப்ஷன் டி. காரணம் மற்றும் தவறு. கூற்று சரியானது. இந்திய அரசியலமைப்பில் காணப்படும் கூட்டாட்சி இயல்புகளுடன் பொருத்தமற்றது எது? ஆப்ஷன் சி. அதிகார பிரிவினை. இந்திய அரசியலமைப்பானது 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 அன்று ஏற்கப்பட்ட போது அதன் முகவுரையில் இடம்பெற்றிருந்த வாசகம் என்ன? மக்களாட்சி. கீழ்கண்ட எந்த ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை? ஆப்ஷன் டி. பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் பிள்ளைகளுக்கு செல்லுதல். அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாம் அணுக வேண்டியது. அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாம் அணுக வேண்டியது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம். சரிங்களா? பொறுத்துக. பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் இணைக்க. சரிங்களா? பட்டியல் ஒன்றை பட்டியல் 2உடன் இணைக்க. பட்டங்களை துரத்தல். பட்டங்களை துரத்தல் என்பது ஆர்டிகிள். சரிங்களா? ஆர்டிகிள் 18. பட்டங்களை துரத்தல் என்பது ஆர்டிகிள் 18. வேலை வாய்ப்பில் சமத்துவம் ஆர்டிகிள் 16. சரிங்களா? வேலை வாய்ப்பில் சமத்துவம். சாதி, மதம், இனம் சமத்துவம் ஆர்டிகிள் 15. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஆர்டிகிள் 14. சரிங்களா? ஆர்டிகிள் 14. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது ஆர்டிகிள் 14. தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை ஒழிப்பு என்பது ஆர்டிகிள் 17. சரிங்களா? சோ அப்ப நம்ம பார்த்தோம்னா 5, 1, 4, 3, 2 ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. அடிப்படை உரிமைகள் குறித்து கீழ்கண்டதில் தவறானது எது? அடிப்படை உரிமைகளை குறித்து தவறானது முழுமையானவை என்பது தவறானது. கூற்று 1. அரசியல் அமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் பி.ஆர். அம்பேத்கர். கூற்று 2. அரசியல் அமைப்பு முகவுரையின் சிற்பி எனப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. இரண்டும் சரியானது. அரசியல் அமைப்பின் சிற்பி அம்பேத்கர், அரசியல் அமைப்பு முகவுரையின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர் ஜவஹர்லால் நேரு. சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற 2 உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை கீழ்கண்டனவற்றுள் எது கேட்டிருக்காங்க? மக்களாட்சி முறை. இறையாண்மை மற்றும் செடிஷன். இறையாண்மை
மற்றும் சிட்டிசன் ஆகிய இரு சொற்கள் முறையே எந்த மொழியிலிருந்து பெறப்பட்ட சொற்களாக அறியப்படுகிறது? இறையாண்மை என்பதும் லத்தீன், சிட்டிசன் என்பதும் லத்தீன் மொழி. எந்த ஒரு நபரையும் விசாரணையின்றி கைது செய்தல் கூடாது என குறிப்பிடும் அரசியல் அமைப்பின் சட்டப்பிரிவு கீழ்கண்டனவற்றுள் எது? ஆர்டிகிள் 22. வாக்குரிமை என்பது கீழ்கண்ட எவ்வகை சமத்துவத்தின் அடிப்படையாக கூறப்படுகிறது? அரசியல் சமத்துவம். கீழ்கண்டதில் பொருந்தியுள்ளதை தேர்வு செய்க. 4 கொடுத்திருக்கிறோம். சோ இந்த 4ல பொருந்தியுள்ளது என்ன? முதல்ல பாருங்க, கல்வி நிறுவனங்களின் மத போதனை விதி 26, மத சார்பான நிறுவனங்களை அமைத்தல் விதி 25, சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் விதி 30, சிறுபான்மையினர் பண்பாட்டை பாதுகாத்தல் விதி 28. இதுல பொருந்தியுள்ளது எது கேட்டிருக்காங்க? சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவுதல் விதி 30. கீழ்கண்டதில் தேசிய குடியுரிமை, மாநில குடியுரிமை என இருவகை குடியுரிமைகளை கொண்டுள்ள நாடு எது? சுவிட்சர்லாந்து. எந்த நிலையிலும் தடை செய்ய இயலாத அடிப்படை உரிமை கீழ்கண்டனவற்றுள் எது? ஆர்டிகிள் 20, 21. வறுமை என்பது விபத்து அல்ல, ஒரு அடிமைத்தனம். மனிதனால் உருவாக்கப்பட்ட அது மனித நடவடிக்கையினாலே களையப்பட வேண்டும் என்று கூறியவர் யார்? ஆப்ஷன் சி, நெல்சன் மண்டேலா. இந்திய அரசமைப்புக்கான அதிகாரம் கீழ்கண்ட எங்கிருந்து பெறப்படுகிறது? மக்களிடம் இருந்து. சட்டங்கள் இல்லை எனில் அங்கு சுதந்திரம் இல்லை என்று கூறியவர் ஜான் லாக். ஆப்ஷன் பி, ஜான் லாக். ரிட் உரிமைகளை இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று கூறியவர் யார்? டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள். பொறுத்துக பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. இங்கிலாந்து என்பது சட்டத்தின் ஆட்சி. இந்திய அரசு அமைப்பு சட்டம் உருவாக்கும் பொழுது ஒவ்வொரு சரத்துக்களும் எந்த நாட்டு அரசு அமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதுதான். சரிங்களா? இங்கிலாந்திலிருந்து பெறப்பட்டது சட்டத்தின் ஆட்சி என்ற சரத்து. சரிங்களா? அமெரிக்காவிலிருந்து பெறப்பட்டது சுதந்திரமான நீதித்துறை. ஜெர்மனியிலிருந்து பெறப்பட்டது நெருக்கடி நிலைகள். 1935 சட்டம் கூட்டாட்சி முறை. ரஷ்யாவில் இருந்து பெறப்பட்டது அடிப்படை கடமைகள். 4, 1, 2, 3, 5. இந்திய அரசியலமைப்பில் இதுவரை எத்தனை முறை திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது? இந்திய அரசியலமைப்புல இதுவரை ஒரு முறை மட்டும் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கீழ்கண்டதில் 42வது சட்ட திருத்தம் 1976 படி என் மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்படாத துறை கீழ்கண்டனவற்றில் எது? சுகாதாரம். கூற்று 1, வடக்கு எல்லை போராட்டம் மூலம் திருத்தணியை தமிழ்நாட்டுடன் இணைத்தவர் நெல்சன் நேசமணி. கூற்று 2, தெற்கு எல்லை போராட்டம் மூலம் கன்னியாகுமரியை தமிழகத்துடன் இணைத்தவர் மாப்போசி. இந்த 2 கூற்றுகளையுமே நம்ம ஆய்வு செய்யறோம். 2ம் தவறானது. அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் குறித்து ஆர்டிகிள் 15 கீழ்கண்ட எந்த பாகுபாடு குறிப்பிடப்படவில்லை? மொழி பாகுபாடு. 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட, மிக முக்கியமானது, 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி பெறும் உரிமை சட்டம் RTE ஆக்ட் குறித்த கீழ்கண்ட கூற்றுகளில் சரியில்லாதது எது? முதல் கூற்று, சட்டம் இயற்றப்பட்டது 2009. சட்டம் இயற்றப்பட்டது 2009. சட்டம் நடைமுறை 2010. குறிப்பிடும் விதி 21A. சுயநிதி பள்ளிகளில் இட ஒதுக்கீடு 25%. இந்த 4ல சரியில்லாதது, அப்ப தவறானது எது? தவறு எதுவும் கிடையாது, அனைத்தும் சரியானது. அப்ப நல்லா கொஞ்சிக்கோங்க. சட்டம் இயற்றப்பட்டது 2009,
நடைமுறைக்கு வந்தது 2010. இதை குறிப்பிடக்கூடிய விதி 21A. சுயநிதி பள்ளிகளில் இட ஒதுக்கீடு 25%. கீழ்கண்டதில் பொருந்தாத இணை எது? கீழ்கண்டதில் பொருந்தாத இணை சட்டத்தின் ஆட்சி ஏவி டைசி, மக்களாட்சிக்கான வரையறை பிளாட்டோ, சட்டமே ஆளுகை புரிய வேண்டும் அரிஸ்டாட்டில், ஒருமைவாத இறையாண்மை கோட்பாடு ஜான் ஆஸ்டினின். இந்த 4 கூற்றுல பொருந்தாதது என்ன கேட்டிருக்காங்க. மக்களாட்சிக்கான வரையறை பிளாட்டோ என்பது பொருந்தாதது. கூற்று 1, ஒருவர் பிறப்பால் பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை. கூற்று 2, விண்ணப்பித்து பெறக்கூடிய குடியுரிமை இயல்பு குடியுரிமை. இந்த 2 கூற்றுகளையுமே நம்ம பார்க்கிறோம். இதுல முதல் கூற்று சரியானது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தால் 2 ஆண்டுக்கு ஒருமுறை ஜனவரி 9 அன்று பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படுவதன் நோக்கம் என்ன? இந்திய வெளியுறவு துறை அமைச்சகத்தால் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஜனவரி 9 பிரவாசி பாரதிய தினம் கொண்டாடப்படக்கூடிய நோக்கம் என்ன சொல்லி கேட்டோம்னா, இங்க கொடுத்திருக்கக்கூடிய அனைத்துமே வெளிநாட்டு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பை பெற, காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து திரும்பியதை நினைவு கூற, இந்தியாவின் வளர்ச்சியை மேம்படுத்த. இது 3ம் சரியானது. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கூற்று 1, இந்திய அரசியல் அமைப்பு தற்பொழுது 7 அடிப்படை உரிமைகள் உள்ளன. முதல் கூற்றானது இந்திய அரசியல் அமைப்பில் தற்பொழுது 7 அடிப்படை கூற்றுகளானது இருக்கிறது. இந்திய அரசியல் அமைப்புல தற்பொழுது 7 அடிப்படை உரிமைகளானது உள்ளது. 42வது சட்ட திருத்தம் 1976 படி சொத்துரிமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டது. இந்த 2மே தவறானது. 2 கூற்றுகளும் தவறு. கீழ்கண்டதில் அரசியல் அமைப்பு பேரவையின் தலைவராய் இருந்தவர் யார்? கீழ்கண்டவர்களில் அரசியல் அமைப்பு பேரவையின் தலைவராய் இருந்தவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். பொறுத்துக. சரிங்களா? பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. இதற்கு விடையானது ஆப்ஷன் சி. மதம் மற்றும் மத நம்பிக்கைகள் போன்றவற்றின் அடிப்படையில் பாகுபாடு இல்லாதிருத்தல் என்பது கீழ்கண்ட எதை குறிக்கிறது? குடிமை சமத்துவத்தை குறிக்கிறது. தனி மனித உரிமைகளின் உத்தரவாதத்தினை மிகுந்த வலிமையுடன் பிரதிபலிக்கும் உரிமைகள் மசோதாவினை அறிமுகப்படுத்தியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? ஜேம்ஸ் மேடிசன். இந்தியாவில் பிறந்த குழந்தையின் பெற்றோர் எந்த நாட்டவராக இருப்பினும் பிறப்பால் அக்குழந்தை குடியுரிமை வழங்கலாம் என்பதற்கான கால நிர்ணயம் கீழ்கண்டனவற்றுள் எது? 1950 ஜனவரி 26 முதல் 1987 ஜூலை வரை. கீழ்கண்டதில் சரியான கூற்றை தேர்வு செய்க. 4 கூற்றுகளானது கொடுத்திருக்கிறோம். இதுல சரியானது எது? தெலுங்கானா தனி மாநிலம் அமைக்க பரிந்துரைத்தது குமாரப்பா கமிட்டி. ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் யூனியன் பிரதேச நடைமுறை 2019 ஆகஸ்ட் 5. டெல்லி தேசிய தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1992. மாநில மறுசீரமைப்புக்கான அமைக்கப்பட்ட முதல் கமிட்டி பசல் அலி கமிட்டி. இந்த 4 கூற்றுல சரியானது ஆப்ஷன் சி. டெல்லி தேசிய தலைநகரமாக மாற்றப்பட்ட ஆண்டு 1992. சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் கீழ்கண்ட எதனை உறுதிப்படுத்துகிறது? குடிமக்களின் சுதந்திரம். இந்திய குடிமகன் ஒருவரின் குடியுரிமையானது கீழ்கண்ட எந்த நடவடிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது? இந்திய குடிமகனின் ஒருவரின் குடியுரிமையானது கீழ்கண்ட எந்த நடவடிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது? முதல்ல பாருங்க, வேறு நாட்டு குடியுரிமையை பெறும்போது, பதிவு செய்வதன் மூலம், மோசடி மூலம் குடியுரிமையை பெற்றிருந்தால்,
எதிரி நாட்டுடன் வாணிப தொடர்பு இருப்பின். சோ இதுல இந்திய குடிமகன் ஒருவரின் குடியுரிமையானது எந்த நடவடிக்கையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது? முதல் கூற்று, மூன்றாவது கூற்று. சரிங்களா? வேறு நாட்டு குடியுரிமையை பெறுதல், மோசடி மூலம் குடியுரிமையை பெற்றிருத்தல். இது ரெண்டுமே இந்திய குடிமகனினுடைய குடியுரிமையானது முடிவுக்கு கொண்டு வரப்படுகிறது. சாதி, மதம், இனம், பாலினம் அடிப்படையில் ஒருவரை வேறுபடுத்தி அவருக்கான சலுகைகளை மறுக்க கூடாது என்பதை உணர்த்துவது எது? சாதி, மதம், இனம், பாலின அடிப்படையில் ஒருவரை வேறுபடுத்தி அவர்களுக்கான சலுகைகளை மறுக்க கூடாது என்பதை உணர்த்துவது கீழ்கண்டனவற்றுள் எது? சமூக சமத்துவம். பொது பட்டியல், மாநில பட்டியல் மற்றும் மத்திய பட்டியலில் தற்பொழுதுள்ள பொருண்மைகளை முறையே தேர்வு செய்க. 52 பொது பட்டியல், 61 மாநில பட்டியல், மத்திய பட்டியல் என்பது 100. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கைப்பட எழுதி முடித்தவர் யார்? பிரேம் பிகாரி நரேன். கல்வெட்டு மீதான வழக்கில் ஜல்லிக்கட்டு மீதான வழக்கில் உச்ச நீதிமன்றம் 2014 விலங்குகளுக்கும் புலன் உணர்வு கொண்டவை, எனவே அவற்றை துன்புறுத்த அனுமதிக்க இயலாது என கீழ்கண்ட எந்த அரசியல் அமைப்பு விதியின்படி தீர்ப்பானது வழங்கப்பட்டதுன்னா விதி 29(1). கீழ்கண்ட அரசு நெறிசை கோட்பாடுகளின் சமூக நலனை அடைவதற்கான வழிமுறையினை வலியுறுத்தும் சோசலிச கோட்பாடு கீழ்கண்டனவற்றுள் எது? சோசலிச கோட்பாடு என்பது இலவச சட்ட உதவியை வழங்குதல். ஆப்ஷன் டி. அடிப்படை உரிமைகளும் நெறிசை கோட்பாடுகளும் ஒரு தேரின் இரு சக்கரங்கள், மேலும் அவை சமநிலை படைத்தவை என்னும் கூற்றுகளுடன் தொடர்புடைய வழக்கு கீழ்கண்டனவற்றுள் எது? மினர்வாமில் வழக்கு 1980. அரசு என்பதற்கான விளக்கமும் மக்கள் நல அரசை ஏற்படுத்துதல் என்ற கொள்கையும் முறையே இந்திய அரசியலமைப்பின் கீழ்கண்ட எந்த சரத்துகளில் எதிரொலிக்கப்படுகிறது? ஆப்ஷன் சி. சரத்து 36, 38. கூற்று 1, மக்களாட்சி நாடுகளில் அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமையானது இன்றியமையாததாக அமைந்துள்ளது. கூற்று 2, இந்திய அரசியல் அமைப்பின் அடிப்படை கடமைகள் தொடர்பாக தனியாக பட்டியலே உள்ளது. இது ரெண்டையுமே நம்ம பார்க்கிறோம். இரண்டையுமே பார்க்கின்ற பட்சத்துல 2 கூற்றுகளும் தவறானது. ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. சம ஊதிய சட்டம். சம ஊதிய சட்டம் என்பது 1976. மன்னர் மானிய ஒழிப்பு. மன்னர் மானிய ஒழிப்பு என்பது 1971. பேறுகால உதவி சட்டம். பேறுகால உதவி சட்டம் என்பது 1961. ஆயுள் காப்பீட்டு தேசியமயம் 1956. 14 வங்கிகள் தேசியமயம். 14 வங்கிகள் தேசியமயம் என்பது 1969. சோ இதற்கு விடையானது ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 5, 3. கீழ்கண்ட எந்த ஒன்று அடிப்படை கடமைகள் குறித்த விமர்சனம் அன்று? கீழ்கண்ட எது ஒன்று அடிப்படை கடமைகள் குறித்த விமர்சனம் அன்று? முதல்ல பாருங்க, நாட்டின் வளர்ச்சிக்கு வரி செலுத்துதல், மகளிரின் மாண்பினை போற்றுதல், தேர்தலில் தவறாமல் வாக்களித்தல், குடும்ப கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுதல். ஆப்ஷன் பி மகளிரின் மாண்பை போற்றுதல். 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கல்வி அளித்தல் மற்றும் அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை பராமரித்தல் குறித்த அரசு அமைப்பின் விதி
கீழ்கண்டனவற்றுள் எது? விதி 45. கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்க. அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த பொழுது இருந்த அடிப்படை கடமைகள் 10. தற்பொழுது உள்ள அடிப்படை கடமைகளின் எண்ணிக்கை 11. ஸ்வரன்சிங் கமிட்டியால் பரிந்துரைக்கப்பட்ட அடிப்படை கடமைகள் 8. இந்த 3 கூற்றுகளையுமே நம்ம ஆய்வு செய்யறோம். 3 கூற்றுகளை ஆய்வு செய்யற பட்சத்துல முதல் கூற்று தவறானது, மற்ற 2 கூற்றுகளும் சரியானது. அடிப்படை உரிமைகள் குறித்த விதிகள் 14 மற்றும் 19க்கு எதிராக நெறிசை கோட்பாடுகள் தொடர்புடைய நடைமுறை சட்டங்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் விதி 31C ஆனது கீழ்கண்ட எந்த சட்ட திருத்தம் மூலம் அரசியல் அமைப்பின் பகுதி 3இல் சேர்க்கப்பட்டது? பகுதி 3இல் சேர்க்கப்பட்டது 25வது திருத்தம் 1971. அரசு நெறிசை கோட்பாடுகளுடன் பொருத்தப்பாடு உடையதை மட்டும் தேர்வு செய்க. அரசு நெறிசை கோட்பாடுடன் பொருத்தப்பாடு உள்ளதை மட்டும் தேர்வு செய்க. 2 மற்றும் 3 பொருத்தமானது. 2 எனது நேர்மறையானது. 3 அரசியல் அங்கீகாரம் உடையது. 1950 மார்ச் 15 அன்று தோற்றுவிக்கப்பட்ட திட்டக்குழு கலைக்கப்பட்ட தினத்தையும் நிதி ஆயோக் தோற்றுவிக்கப்பட்ட தினத்தையும் முறையே தேர்வு செய்க. 2014 ஆகஸ்ட் 13, 2015 ஜனவரி 1. ஆப்ஷன் சி. கூற்று 1 இந்தியாவிற்கான நெறிவாய் கோட்பாடுகள் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டதாகும். கூற்று 2 அயர்லாந்துக்கான நெறிசை கோட்பாடுகள் ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவையாகும். ஜெர்மனி அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவையாகும். முதல் கூற்று சரியானது, 2வது கூற்று தவறானது. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக்க. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக்க. ஆர்டிகிள் 47 மது விலக்கு. ஆர்டிகிள் 47 என்பது மது விலக்கு. சரிங்களா? அடுத்து ஆர்டிகிள் 44 என்பது பொது சிவில் சட்டம். ஆர்டிகிள் 39A பசுவதை சட்டம். ஆர்டிகிள் 47 என்பது இலவச சட்ட உதவி. ஆர்டிகிள் 47 என்பது இலவச சட்ட உதவி. ஆர்டிகிள் 44 என்பது பொது சிவில் சட்டம். ஆர்டிகிள் 39A என்பது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கன்ஃபியூஷன். எல்லாத்தையும் எடுத்துறேன், திருப்பி நல்லா கவனிங்க. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2உடன் இணைக்க. ஆர்டிகிள் 47 என்பது மதுவிலக்கு. சரிங்களா? ஆர்டிகிள் 44 என்பது பொது சிவில் சட்டம். ஆர்டிகிள் 39A என்பது இலவச சட்ட உதவி. ஆர்டிகிள் 48 என்பது பசுவதை சட்டம். ஆர்டிகிள் 43B என்பது கூட்டுறவு சங்கங்கள். ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. 1, 4, 2, 3, 5 என்பது இதற்கான விடை. கீழ்கண்டதில் அரசு நெறிசை கோட்பாடுகளின் நோக்கம் அல்லாதது எது? அரசியல் மக்களாட்சியை உருவாக்குதல். அரசியல் அமைப்பு 4A இடம்பெற்றுள்ள அடிப்படை கடமைகள் குறித்த பொருத்தமற்றது எது? அடிப்படை கடமைகள் குறித்ததில் பொருத்தமற்றது எது? அரசியல் அமைப்பு. அரசியல் அமைப்பு பகுதி 4A இடம்பெற்றுள்ள அடிப்படை கடமைகள் குறித்ததில் பொருத்தமற்றது எது சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்குமானது.
கீழ்கண்ட கூற்றுகளை ஆய்வு செய்க. முதல் கூற்று பாருங்க, அடிப்படை கடமைகள் தொடர்பான நடைமுறை சட்டங்கள் குறித்து ஆய்வு செய்ய 1976 ஸ்வரன் சிங் கமிட்டியானது அமைக்கப்பட்டது. கூற்று 2, அடிப்படை கடமைகள் தொடர்பான நடைமுறை சட்டங்களில் சுற்றுச்சூழல் தொடர்பான சட்டங்களை ஆய்ந்திட 1999 அமைக்கப்பட்டது வர்மா கமிட்டி. சோ இந்த இரண்டு கூற்றுகளையுமே நம்ம ஆய்வு செய்யறோம், இரண்டும் தவறானது. ஒரு சட்டமானது அரசியல் அமைப்புக்கு உட்பட்டதா அல்லது புறம்பானதா என ஆய்வு செய்யும் நீதித்துறையின் அதிகாரம் கீழ்கண்ட எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீதி புலனாய்வு. அடிப்படை கடமைகள் குறித்த கீழ்கண்ட இணைகளில் பொருத்தமற்றது எது? அடிப்படை கடமைகள் குறித்ததுல கீழ்கண்ட இணைகளில் பொருத்தமற்றது எது? முதல்ல பாருங்க, தேசிய கொடி தேசிய கீதத்தை மதித்தல், ஆர்டிகல் 1AA. தேவை ஏற்படும் பொழுது நாட்டை பாதுகாக்க முன்வருதல், ஆர்டிகல் 51AD. இயற்கை சூழலை மேம்படுத்தி பாதுகாத்தல், 51AG. பொது சொத்தை பாதுகாத்தல், வன்முறையை விட்டொழித்தல், ஆர்டிகல் 51AK. இதுதான் பொருத்தமற்றது. நெறிமுறை கோட்பாடுகளை இந்திய அரசியல் அமைப்பின் புது வகையான முக்கியத்துவம் என கூறியவர் கீழ்கண்டனவற்றுள் யார்? டாக்டர் BR அம்பேத்கர். கீழ்கண்டதில் காந்திய கோட்பாடுகளில் இடம்பெறாத ஒன்றை தேர்வு செய்க. கீழ்கண்டதில் காந்திய கோட்பாடுகளில் இடம்பெறாத ஒன்றை தேர்வு செய்க. பொது சிவில் சட்டம். பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. வன பாதுகாப்பு சட்டம். வன பாதுகாப்பு சட்டம் மிக முக்கியமானது, சட்டங்களை கொடுத்திருக்கிறோம், சோ அப்படியே குறிப்பிடுத்துக்கோங்க. வன பாதுகாப்பு சட்டம் என்பது 1980. வன உயிரிகள் பாதுகாப்பு சட்டம் 1972. இந்திய வன சட்டம் 1927. இந்திய வன சட்டம் 1927. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. காற்று மாசு தடுப்பு சட்டம் 1981. நீர் மாசுபாட்டு தடுப்பு சட்டம் என்பது 1974. சோ விடை ஆப்ஷன் பி 3, 4, 5, 2, 1, 6. கூற்று, மைய அரசு ஊரக பகுதி மக்களின் வாழ்வாதாரத்திற்காக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி 2006 கொண்டு வந்து செயல்படுத்தி வருகிறது. காரணம், இத்தகைய திட்டங்கள் அரசு நெறிமுறை கோட்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் நோக்கம் கொண்டவையாகும். சோ இதுல பாத்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரியானது. 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோரின் கடமை என குறிப்பிடும் விதி 51AK உள்ள 11வது அடிப்படை கடமையானது அரசியல் அமைப்பில் சேர்க்கப்பட காரணமாக இருந்த சட்ட திருத்தம் கீழ்கண்டனவற்றுள் எது? 86வது சட்ட திருத்தம் 2002. பொறுத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 இணைக்க. குழந்தை உரிமைகள் தேசிய ஆணையம் 2007. SC/ST தேசிய ஆணையம் 2004. பெண்களுக்கான தேசிய ஆணையம் 1992. சிறுபான்மையினருக்கான தேசிய ஆணையம் 1993. ஆப்ஷன் பி 1, 3, 2, 4. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. அடிப்படை கடமைகள் தொடர்பாக நடைமுறை சட்டங்களில் சுற்றுச்சூழல் தொடர்புடைய சட்டங்களை மறு ஆய்வு செய்ய யாருடைய தலைமையில் 2014 குழுவானது அமைக்கப்பட்டது? TSR சுப்பிரமணியம். ஆப்ஷன் பி TSR சுப்பிரமணியம் அவர்களின் தலைமையில் அடிப்படை கடமைகள்
தொடர்பான நடைமுறை சட்டங்களில் சுற்றுச்சூழல் தொடர்புடைய சட்டங்களை மறு ஆய்வு செய்ய இவருடைய தலைமையில் 2014 குழுவானது அமைக்கப்பட்டது. TSR சுப்பிரமணியம். ஸோ இந்த பகுதியில 75 கொஸ்டின் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்து அதற்கான ஆன்சரும் கொடுத்துட்டோம். ஸோ இந்த டிடி பாஸ் அவருடைய புக்கில் இருந்து கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கொஸ்டினை உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு அடுத்த புக்குக்குள்ள நம்ம போக போகிறோம். பிஜிடிஆர்பியில் 2024 பணிக்கு செல்ல வேண்டும் என்று பயிற்சி எடுக்கக்கூடிய ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் முழுமையாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இதனை குறித்த சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்தீர்கள். இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.